இதெல்லாம் நெக்ஸ்ட் இதுதான் காட்ட போகிறோம். இது காட்டி தேர்டு அதை காட்டு. ஃபஸ்ட்டு இதை எடுங்கக்கா, அந்த நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல அதை எடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கவர் எடுத்து வச்சுருங்க, அப்படியே கவர்லேயே போட்டு வச்சிடலாம். ஹாய் ஹாய் ஹாய். நான் சொன்னேன்ல நாளைக்கு லைவ் வந்துடுவேன் அப்படின்னு. வந்துட்டேன், வெற்றிகரமாக வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கண்ணாமின்னா மெசேஜ், நான் லைவ் வரேன்னு ஏன் வரல, இதுக்கப்புறம் சொல்கிறீங்கல்ல, நீ வந்து திட்டுறீங்க. ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருந்தேன் நான். ஸோ வந்து இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம், நைட்டு தூங்கும்போது வியர் பண்ணிக்கலாம், வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, வாக்கிங் போகிறீங்க, அந்த மாதிரி எல்லா டைம்லையுமே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு பிராண்டட் ஐட்டம். இது வந்து மாலில் தான் அதிகமாக வந்து லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் நார்மலாக வந்துட்டு ஷாப்ஸ்லாம் அதிகமாக கொண்டு வரல. மேபி நீங்கள் இந்த மாதிரி வேறு கான்செப்டில் ஏதாவது நீங்கள் பார்த்துக்கலாம். என்னன்னு முதல்ல சொல்லுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு புரியுது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் ஃபுல்லாக தெரியுதா சார்? தெரியுது மேடம். இந்த ஓகேவா? ஓகே மேடம், சூப்பர். இந்த ட்ரெஸ் தான் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு, உண்மையிலுமே வந்து நாங்கள் எதுலேயுமே ஃபில்டர்ஸ் போட கிடையாது, நேச்சுரலாக தான் இருக்கேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிரிண்டடுங்க, பிரிண்ட்டு போகாது, சூப்பரான குவாலிட்டியான ஒரு கிளாத்தும் கூட. ஸோ வந்து இது வந்து ஒரு பிராண்டட் கிளாத்து. ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு எம்ப்ராய்டரியில் வந்துருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கவர் ஆகுது எல்லாமே, தெரியுதா? இது அழகாக இருக்குங்க. இதில் வந்து ஷால்லாம் வராது. ஸோ இது வந்து நைட் வியராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாக் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த கிளாத்து தாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாத்து. ஸோ இதில் 2 கலர் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஆக்சுவலாக 4 கலர் இருந்தது, பட் இந்த 2 கலர் தான் எனக்கு இப்போ பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இதோட டாப் பார்த்துக்கோங்க, தெரியும். இந்த இடத்துல வந்து பட்டன் வந்துருங்க, டக்குன்னு உள்ளவா. இது வந்து உங்களுக்கு பட்டன் வந்துடும். இந்த பட்டன்மே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, சூப்பராக இருக்கும், பிரிண்டட். ஸோ இந்த பேண்ட்டும் இந்த டாப்பும் வந்துடும், பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அக்கா இது எவ்வளோ போட்டோம்? 3 அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு போய் இது பாருங்க, 599 போய் வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவில் போய் பாருங்க. 599 நல்ல ஒரு பிராண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மாலில் போய் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு கூட நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லக்கூடாத பேரை, நான் வந்து சும்மா விசிட் போயிருந்தேன். அதாவது என் குட்டி குஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ரியலி ஐ எம் ஷாக்கிங். அதாவது 1299 ஆமா, அதுலேருந்து ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 999 ஆமா. என்ன கொடுமை சரவணன் இது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. போய் பார்த்துட்டு பரவாயில்ல சுசி, நீ நல்லபடியாக தான் சேல் பண்ணுற அப்படின்னு நினச்சிட்டேன். பாருங்க இந்த பிங்க் கலர், நல்ல ஒரு ராணி பிங்க் கலருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சைஸஸ் வந்து 4 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. சசிகாவில் போய் சைஸஸ் மட்டும் எவ்வளோ என்னென்ன சைஸஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பாருங்க இந்த பிரிண்ட். ஸோ நம்மளோடதுல வந்து ஜஸ்ட் 599 கொடுக்குறேன், ஓகேவா? 399 ஆமா பாருங்க, கொடுக்குற எனக்கு விற்கிறவங்களும் அந்த ரேட்டு விற்க மாட்டேங்கிறாங்க. அப்படிமே இந்த அம்மா என்னடா 399 ஆமா அக்கா. 2 கலர் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் இதில் இன்னும் 2 கலர் இருக்குது. மேபி இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் கொண்டு வரலாம். ஸோ வந்துட்டு இது வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், இது என்ன புசு புசுன்னு ஒரு சவுண்டு வருது? பாம்பு கம்பு இது உள்ள இருக்குதா? புசு புசுன்னு ரொம்ப சவுண்ட் வந்துட்டு இருக்கு.
கிரைண்டிங் கட் பண்றதா? வெல்டிங். ஸோ இந்த 2 கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் கலர் 2 கலர் நான் காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, வெப்சைட் வரைக்கும் காலகாலமாக ஒரு வெப்சைட் ஒர்க் மட்டும் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து செவ்வாய் புதனில் நீங்கள் என்னோட வெப்சைட்டே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வரேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ கட்டியிருக்க இந்த காதி சாரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கட்டினது வந்து இந்த ரெட் கலர் தான். செம்ம ஆர்டர், இப்போ வரைக்கும் ஆர்டர். ஸோ இதில் நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா ரெட்டு கட்டியிருந்தோம், பிளாக் கட்டியிருந்தோம், நீங்கள் இந்த மாதிரி இந்த கலர் பீக்கா கலர் வந்து கட்டுங்க. இது பீக்கா கலர்னு சொல்ல முடியாது, ராம்பர் ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மிடில் ஆஃப் த ஷேடு. ஸோ அதை கட்டுங்க அப்படின்னாங்க. பட் இந்த கலர் வந்து என்னால் மறக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு அழகான கலர் இது. ஸோ நல்ல ரெட் கலர், சாமிக்கு உகந்த கலர், நல்ல ஒரு ரெட் கலருங்க. ஸோ இந்த சாரீ வந்து நான் அதில் கட்டியிருந்தேன். சூப்பர் குவாலிட்டி. சரி, செக் பண்ணிக்கோங்க நீங்கள். எவ்வளோ ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், 699 மட்டுமே. சரிங்களா? 699 ரூபா, 699 மட்டும்தான். ஸோ பார்த்துக்கோங்க. சூப்பரான பார்டரோட வந்துருக்கணும். ஸோ இன்னும் நிறைய காதிலாம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும் உங்களுக்கு நான் லைவ்ல வந்து காட்டுறேன் பாருங்க. சூப்பர் குவாலிட்டி, நல்ல ஒரு த்ரெட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ரெட் கலர். ஸோ இதில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக வந்துடும், இந்த சாரிலே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ 599. நான் கட்டியிருக்கிற சாரி 699. அழிச்சிருங்க 699. என்னாச்சு சொன்னா அது அப்படி ஃபோனை கொஞ்சம் 699. நான் தப்பேன் மன்னிச்சிருங்க. அந்த 699 எங்க உண்மையிலுமே நான் கம்மியாக தாங்க கொடுக்குறேன். மற்றவங்களாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு சில பேர் மட்டும், நான் என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்கிறதுனா, நம்மளோட இதே கான்செப்டே என்ன அப்படின்னா, அதாவது லாபம் வந்து கம்மியாக இருக்கணும், நம்ம கவர் பண்ணுறது பீப்புள்ஸ் வந்து நிறைய இருக்கணுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ வந்துட்டு முதல்ல லாபம் கம்மியாக வச்சு நிறைய பேர் கவர் பண்ணுறதுக்காக தான். ஸோ வந்து எனக்கு வந்து மார்ஜின் பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது செகண்ட் பிஸ்னஸ் தான் என்னோடது. பட் இருந்தாலும் நான் விரும்பி பண்ணுறது பிஸ்னஸ். ஏன்னா எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையாக சொல்லட்டுமா, நான் ஃபஸ்ட்டு வந்து பல்காக வந்துட்டு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொண்டே வர மாட்டேன், ஒரே ஒரு மாடல் பீஸ் மட்டும் வாங்குவேன், நான் கட்டுவேன், நல்லா இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஆர்டர் வந்து பல்காக அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்கும். இந்த உட்காந்துட்டே வேலை செய்யலாம் பிடிக்காது. ஏதாவது சிஸ்டத்தில் கொடுத்து உட்காந்து டைப் பண்ண அப்படின்னா போடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் நான். அதுவே வந்துட்டு நல்லா வந்து ஆடி ஐ மீன்ஸ் ஓடி வேலை செய்யணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு 699 வரும். ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் கலர் காமிச்சிடுறேன். இந்த கலரை பார்த்தா சார் என்ன ஞாபகம் வருது தங்களால் என்றதை சொல்லுங்கள். நவாப்பழ கலரா? ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நவாப்பழ கலரா சார் இது? எனக்கு அந்த மாதிரி தெரியுது மேடங்க. டைகரவி கலப்புங்கள். வாடாமல்லி கலர். ஆமா ஆமாக்கா. ஆமா, அந்த வாடாமல்லி பூ இருக்குல்ல, பூ தெரியுங்களா? வாடாமல்லி பாத்து இன்னைக்கு என்ன எல்லாரும் ராங்கராங்க சொல்லிட்டு இருக்கோம். பிரைஸே மாதிரி சொல்றேங்க, வாடாமல்லி தான். வாடாமல்லி கலர். சரிங்களா? இதுல வந்து இந்த ஆரஞ்சு கலரை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கு. இப்படி பார்க்கணும், நல்லா இருக்கு மேடம். அப்ப சார் நேர்ல பார்க்க நல்லா இல்லையா? இதுதானே அதுலயே தெரியுது, அதே இப்படி பார்க்க நல்லா இருக்குங்கிறீங்க. ஸோ 699 இந்த காம்பினேஷன். இது டாசில்லையும் பாருங்க, இப்படி நல்லா இருக்குல்ல? சரிங்க பாருங்க சார், சரியான சுயநல வரீங்க. ரெண்டும் உட்காந்து மாங்கு பண்றீங்களே, நாங்க 2 பேரும் இங்க மாங்கு கத்திட்டு இருக்கோமே. இந்தாங்க ஒரு வார்த்தை, எங்க இடத்தையே காணோம். நீங்க குடிச்சதா குடிப்பீங்கன்னா ஆறி போயிருக்கு, கவர் ஊத்தி வச்சிட்டுங்க. என்ன ஒரு அக்கறை, ஊத்தி கொடுங்க. தொண்டை தண்ணி வந்து கத்திட்டு எப்ப நான் முடிப்பா 1 மணி நேரம் கழிச்சு அது வரை உட்காந்துருக்க முடியுமா? மேடம் 2 பேரும் சுயநலம். ஆமா சார். சார் இந்த அம்மா பரவாயில்ல, அந்த அம்மா உங்க அம்மா இருக்கு பாருங்க, சரியான நாள், வாயில வார்த்தையே வராது. பண்ணு கேட்டீங்களா? பண்ணு
அந்த பண்ணி யார் தெரியுமா லாஸ்ட்ல காட்டுறேன். அவங்க ஆத்துக்காரு வந்து பண்ணு தான் கூப்பிடுறாரு. பண்ணு நல்லா இருக்கும். சார் கூப்பிடுறது. சாப்பிடுங்க மேடம். ஷேர் பண்ணுங்க. ஒன்னும் கேட்காது சார் வீடியோல. எங்க கடையில ஒரு கூத்து நடந்துச்சு. போன வாரம் போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு வந்தேன். தாய்க்கிழவி எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், 1000 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கிட்டு வந்தேங்க. டெய்லி நீங்க ஜூஸ் போட்டு என்னை தேய்த்து விடுவாங்க. ஏன்னா டாக்டர் மேலே சொல்லிடுச்சு, நீங்க கொரோனா பழம் வீங்க போச்சு, ஒழுங்கு மரியாதையா வந்து ஜூஸ் டைம் சாப்பிடணும், பூவா கரெக்டா சாப்பிடணும், இல்லைன்னா நீ போட்டுட்டு போய் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாட்ட சொல்லி, இந்த சசிகலாமா இருக்குல்ல, இவர்கிட்ட சொல்லி எனக்கு டெய்லி காலையில ஜூஸ் சாயங்காலம் ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னா, சரி சேர்ந்து மண்டே எடுத்து அதில் பாதி பழம் வீணா போய் தூக்கி போட்டாச்சு. மாம்பழம் எங்க? அந்த பழம் வீணா போச்சுன்னு தூக்கி போட்டேன். இப்ப எங்க இருக்குது? அது போச்சா? அது வேண்டாம், புதுசா வாங்கிப்பாங்க. போச்சு அவ்வளவுதான். அது 1000 ரூபாய்க்கு ஆல்ரெடி வந்து போச்சு. இந்த வாரம் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா அதுவும் புசுன்னு போயிடும். வார வாரம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் நம்பி நம்பி விட்டுட்டுங்க, இனிமே விட மாட்டாங்க. பாடி ரொம்ப வீக். இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட். சரிங்களா? அட்மிட் ஆயிட்டு காலைல குளுக்கோஸ் எடுத்து ஈவினிங் வந்து வீடியோ போட்டாச்சு. அப்படித்தான் அப்படி மாமியார் வீடு மாதிரி போயிட்டு வருவோம். வீடியோல சொல்லுவேன் பாருங்க, நான் பிளாக் கலர் சாரிக்கு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம அப்பவே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புரியாது. இன்னைக்குதான் இந்த பிள்ளை வீடியோ போட்டுச்சு, அதுக்குள்ள எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்குன்னு யோசிக்க தோணும்ல. அது நேற்று எடுத்த வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணேன். என்னது வியூஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? 1 to 6 180 நிறைய பேர் வருவாங்க. எதுலங்க? இதுல யூடியூப் மெசேஜ் வந்துதான் இருக்குங்க. மெசேஜ் கவுண்ட்ஸ் மேல கட்டுதா? அது காமிங்க. எவ்வளவு சார்? இது காட்டுதுங்களா? 12. அவ்வளவுதானா சார்? டைம் சொல்லுங்க. 45 இதுல எவ்வளவு பேரு? 52 50. இங்கே தான் தெரிய மாட்டேங்குது. மேல இருக்கும் சார். நான் இன்னும் மெயின் ஐடிக்கு போல. என்னோட சசி ஃபேஷன் பேலஸ்ல இல்ல, சசி 1 to 6 ஒன்ல இல்ல, சசி ஃபேஷன் பேலஸ்ல இருக்கேன். ஃபேஷன் பேலஸ்ல 1 to 6 ஒன்ல வேணாம்ல, இதுலயே போடும். எதுல இருக்குன்னு சொல்லிடுறேன். சசி 1 to 6 சரி தப்பு சசி ஃபேஷன் என்ன ஆச்சுங்க? சர்பாதி பண்ணிட்டீங்களா? கவுண்ட் இருங்கா. இல்ல நேத்து போட்ட ட்ரிப்ஸ் இன்னும் போயா? காலைல ஜெகன் வந்து அக்கா நான் என்னடா அப்படின்னா பழிச்சுட்டு இருக்கீங்க ட்ரிப்ஸோட வேலைடா அப்படின்னு. நாளைக்கு டொஸ்ஸுன்னு ஆயிடுவேன். இது நம்மளுக்கு வாடிக்கையா நடக்கிற விஷயம். நான் ஊருக்கு போறக்குள்ள என்ன தாங்க பண்ணுவேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து பேஸ் மட்டும் ரொம்ப வீக்கு, பில்டிங்கும் வீக்கு. அதனால என்ன பண்றதுன்னா, ஊருக்கு போறப்ப மட்டும் ஏன்னா வண்டியில எல்லாம் டிராவல் பண்ணுமா வாமிட் மட்டும் ட்ரெஸ்ஸும் போயிடும், மூஞ்சியெல்லாம் டல் ஆயிடுன்னு சொல்லிட்டு முதல் நாள் என்ன பண்ணுவேன்னா ட்ரிப்பை போட்டுட்டு 1 வாரமா ஃபேஷியல் பண்ணுவேன். பாத்துங்க, டெய்லி ஃபேஷியல் பண்ணுவேன். ஸ்க்ரப்பை போட்டு தீட்டு 1/2 மணி நேரம் வையி, மறுபடியும் பேக்கு போடு, இப்படியே போட்டு பளிச்சுன்னு ஆயிடுவேன். அப்புறம் தான் ஊருக்கு போவேன். மற்றபடி போயிட்டு எங்கேயும் போய் அதை பண்ண இது பண்ண அதெல்லாம் கிடையாது. என்னோட ஓன் ப்ராடக்ட் போட்டு தேய்ச்சி கலர் ஆயிடுவேன். ஊருக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு வந்துட்டு அந்த குளுக்கோஸ் 1 வாரத்துக்கு தாங்கிக்கும். அதை வச்சு கூட்டிட்டு, ஏன்னா ஊருக்கு போனா ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேன். அந்த குளுக்கோஸ் தான் என்னை வர வச்சுட்டு இருக்கோம். இப்படிதான் என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. என்னன்னா நல்லா தூங்கணும். நான் காலையில எங்க சார்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ற சொல்ல விஷயம். கணேஷ் சார் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தாய் கிழமை நீ ஓடுறது பாத்தீங்களா? காலையில கரெக்டா சாப்பிடணும் கிடையாது, மத்தியானம் சாப்பிடணும் நெவர், நைட்டு ஏதோ பரவாயில்ல. ஏன்னா எங்க வீட்டுல வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து 2 மொத்தி எனக்கு ஊட்டி விட்டுருவாங்க, சாப்பாடு போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் வந்து தூங்கணும் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து கொஞ்சம் தூங்கிடுறேன் நான். என்னன்னா மொபைல் எல்லாமே வந்து என்னோட ஸ்டாஃப் ஹேண்டில் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அப்கமிங்ல இருக்கிறதுனால, அதோட ஒர்க் நிறைய இருக்கிறதுனால இப்போ நான் ஒரு ரெஸ்ட்ல இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லா பிஸி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ல இருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லைவ்ல நான் வரவே மாட்டேன். ஸோ வந்துட்டு நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மணி ஆகிடும் தூங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ என்ன சொல்றதுன்னா, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், இந்த 3 வரை. அதே மாதிரி மோஷன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயும் வராது. நம்ம திங்கிறது கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது, வேலை 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 3 நேரம் வந்துட்டு, அதாவது சிஸ்டத்தை நொறுக்கி அள்ளி உள்ள போட்டுக்க சொன்னா கூட போட்டுக்கோ உங்களுக்கு, அந்த மாதிரி நம்ம வேலை செய்யறாரு. ஸோ அதனால இப்போ வந்து நொரடப்பா வீங்கிடுச்சு, பேஸ்மெண்ட்டும் வீக் ஆயிடுச்சு, பாடி மோசமா போச்சு. ஸோ எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படியே எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் சத்தம் போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அடிச்சு தான் எனக்கு சாப்பாடே முதல்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ரொம்ப தப்பு, அது பண்ணாதீங்க. ஏன்னா
ஏஜ் ஆக ஆக நம்ம வந்துட்டு நிறைய சம்பாதிக்கிற டைம்ல வந்து நம்ம உடம்பு வீக் ஆக்கிக்க கூடாது. ஸோ அதனால சாப்பாடுலாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ பாருங்க அப்படியே கையோட வரும். இருந்துச்சு அப்படியே கையோட வேற வருதுங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உடம்புல சத்து கிடையாது, அப்படியே வேற முடி கொட்டுது. நான் என்ன பண்ணுவேன், நம்ம தயாரிக்கிற ஆயில் எண்ணெயெல்லாம் போட்டு இதை வந்து சரி பண்ணிக்கிறேன். எனிவே கம் டு த பாயிண்ட், நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 699. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் கலர்ஸ் காட்டுறேன். இதுதான் நான் இப்போ கட்டியிருக்க கலர். கலர் கரெக்டாக தெரியுதா சார்? சூப்பராக இருக்கு மேடம். இந்த கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்தது. நான் வந்து கட்டிட்டு நல்லா கட்டினான்னு கேட்டாங்க, எவ்வளோ இந்த சாரீ நிறைய கேட்டாங்க. கடைக்குள்ள இருந்துட்டு உன்னை எப்படி இத்தனை பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கேள்வி வரும். ஐநோ, நான் வந்து வெளியில போய் சுத்திட்டு ஆடிட்டு இருந்தேன், அதனால வந்து அப்ப கேட்டாங்க. இது நல்ல ஒரு காதி காட்டன் சாரி. இதெல்லாம் வந்து எப்பயுமே நான் அதிகமா லைக் பண்ற சாரி வந்து பிளைன் சாரீஸ் ரொம்பவே லைக் பண்ணுவேன். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டிஸும் இருக்கு, நல்லா ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கு. பட் எவ்வளவு பட்ஜெட் கம்மியானாலும் குவாலிட்டி மிஸ் ஆகாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சசி ஃபேஷன் பேலஸ்ல. ஸோ வந்துட்டு இந்த சாரி வேணும்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ப்ளூ கலர். என்ன ப்ளூ சொல்லுங்க சார்? சார் கை ஏன் ஆடுது? நேவி ப்ளூ மேடம். இதே மாதிரி நேவி ப்ளூ. சுகுணா, ஏன் சார் கை இப்படி ஆடுது? டைம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் பாருங்க, 20 நிமிஷம் உட்காந்தா கையை ஆடாம என்ன பண்ணுவாங்க சார்? ஏன் கையை அப்படி வச்சு பாக்குறேன். ஓகேவா? இந்த கலர் வேணா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 699 மட்டுமே. இந்த கலர் ரொம்ப அழகான கலர் தான். பார்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க, டுவல் ஷேடு. ஸோ இதில் டார்க் ஷேடு தான் ப்ளவுஸாக வரும். 699 மட்டும்தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு கட்டினேன் சாரி. நான் இதுக்கு வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டு கட்டியிருந்தேன். உங்களுக்கு இதில் வந்து இந்த பார்டர் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த சாரி வேணாலும் கட்டிக்கலாம். அக்கா நெக்ஸ்ட் இந்த சாரி எடுத்துருவாங்க. இது காதி வேணாம், இது எடுத்துருவாங்க. ப்ளவுஸு இது வந்து நாங்கள் மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்துருக்கோம். இந்த சாரி கொடுங்க எல்லாம் கேட்டுருக்கலாம். இந்த சாரி ஒரு கோட்டா காட்டன் சாரி. அதோட பாருங்க, அதோட கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பரான மெட்டீரியல். அது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. 899 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வித்தவுட் ஷிப்பிங்கில் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்க்ளூடிங் ஷிப்பிங். இப்போ ஒரு கலர் காம்பினேஷன் டியூவல் ஷேடு. எல்லாமே வந்து வீவிங் தான் அது. சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு புட்டாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ பிரிண்ட் மீன்ஸ் பால் பிரிண்ட் மாதிரி இருக்கும். பால் பிரிண்ட் கிடையாது இது. ஸோ வந்துட்டு சூப்பரான ஒரு ரெட் காம்பினேஷன். என்னக்கா? 899 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் சொல்கிறேன், 770830025025. ஐயோ நம்பர் ஸ்க்ரீன் என்னாச்சுங்க? சூப்பரான ஸோ இது வந்து ப்ளவுஸ். இந்த சாரி வந்து நான் ரீஸ்டாக் எடுத்திருக்கேன். 899 வருங்க. அக்கா அந்த சாரி இருக்குங்க காதி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கலர். ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த கலர். ஸோ உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் எது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளைன் காதி வந்து கேட்டிருக்கீங்க. அக்கா இந்த வருஷம் நம்ம எவ்வளோ? நானே சொல்லிக்கிறப்பா வேணாம். அது குண்டை போட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலாக 829 வந்து நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸாகவே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோம். அதாவது நம்ம ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸ் பண்ணுவோம். ஸோ டுடே ஆஃபர் ஐ கிவ் யூ 699. நான் வந்து 699 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சூப்பர் கலர் காதி, பியூர் காதி. இன்னும் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காதியை பொறுத்த வரைக்கும் 2 குவாலிட்டி 3 குவாலிட்டின்னு இருக்கு. எல்லாருமே என்ன தெரியுமா, பா
இதை விட சாரி எனக்கு கம்மியாக கிடைக்குது. இது வந்து இயல்பு, நம்ம ஹியூமன் நேச்சர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல விட இன்னொரு இடத்துல கம்மியாக கிடைக்குது அப்படின்னா நம்ம தான் போவோம். பட் குவாலிட்டி வேணாம் அப்படிங்கிறவங்க நம்ம எங்கே வேணாலும் பை பண்ணிக்கலாம். குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல நான் மட்டும் தான் குவாலிட்டி கொடுக்கலன்னா நான் சொல்லவே மாட்டேங்க. நிறைய பேர் வந்து நல்ல குவாலிட்டியான சாரீஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோடதும் நல்லா இருக்கும். ஸோ குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா 200 300 வாங்கி நம்ம வந்து 1000 200 விற்கலாம், 200 300 வாங்கி 500 600 விற்கலாம். ஸோ நிறைய இருக்குது. ஸோ வந்துட்டு குவாலிட்டி பாருங்க. பார்த்த உடனே வந்துட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வாங்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், என்னோட வீடியோல பாக்குறீங்களா, நான் இந்த சாரி தான் நீ வீடியோல கட்டிருந்தேன். மேபி ஒரு சில போன்ல வந்து டார்க் ஷேடா கூட உங்களுக்கு மேபி தெரியும். ஸோ வந்துட்டு எக்ஸாக்ட் கலர் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட போட்டோ கேளுங்க, நேரில் லைவா வீடியோ கால் வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. வெப்சைட்ல வந்துட்டு எக்ஸாக்ட் கலர் தான் நம்ம எப்பயுமே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னே ஒரு டீம் எனக்கு அட்மினா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பேக்எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா வந்துட்டு நான் டெய்லி போடுற எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ்ல கொண்டு வந்துடும். ஸோ நம்ம அதுல வந்து நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். மேபி டவுட் இருந்துச்சுன்னா போன்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர், டார்க் பிங்க் ஷேடு. ஸோ இது வந்து வித் இந்த ஜும்கீஸ் இருக்கு இல்லையா, அங்கங்க உங்களுக்கு ஜும்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்ல வந்து அழகா வந்து லாக் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து வித் டாசலோட வந்துடும், வித் ரன்னிங் பிளவுஸ். உங்களுக்கு 699 ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் பிளைன் சாரில வந்து இந்த ஜும்கீஸ் வரும். ஸோ இதுவுமே உங்களுக்கு 699 டாசலோட வந்துடும். அப்புறம் நிறைய சொல்றாங்க, நாங்கள் மீஷோல பார்த்து வாங்குவோம், அங்கே பார்த்து வாங்குறோம். எங்க வேணாலும் வாங்கிக்கோங்க, குவாலிட்டி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சொல்லட்டா சசிகா, அந்த ஆரஞ்சு கலர் சாரி இருக்குல்ல நம்ம மீஷோல ஆர்டர் போட்டோம், அது இல்லையா? உள்ள எடுத்து வச்சிருக்கீங்க. நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்கு, ஏன்னா ஒரு பொண்ணு எனக்கு மீஷோல நான் ஆர்டர் போட்டேன், எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னுச்சு. அந்த 2 குவாலிட்டி நான் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி நான் காட்டணுங்கிறதுக்காகவே சத்தியமா சொல்றேங்க, நான் லான்ச் பண்ற எல்லாத்துலயும் ஒரு சாரி நான் மீஷோல ஆர்டர் போடுறேன். மீஷோல மட்டும் கிடையாது, இன்னொரு சில வெப்சைட்ஸ்லாம் நான் ஆர்டர் போட்டு பாக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு அதை டிஃபரன்ஸ் நான் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் போடுறது. என்ன சொல்றதுன்னா அதுலயே பாருங்க, ஈவன் நீங்க மீஷோலயே ஆர்டர் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. பட் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் பாருங்க, குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 699 தான். இந்த கலர் செம்ம டிமாண்டா இருந்தது என்னோட பேஜ்ல. நான் ஒரு தடவை எப்போ திரும்ப போட்டிருப்பேன், இந்த உள்ள வந்து நாங்க வந்து கிளீன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் மேல குரங்கு மாதிரி ஏறிட்டு இருப்பேன். லேடர் போட்டு மேலே ஏறி மேல உள்ள மெட்டீரியல் எடுக்கும்போது இந்த ப்ளூ கலர் வந்து கிராஸ் ஆயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சாரி வந்து செம்ம டிமாண்ட்ல இருந்து நம்ம எப்படி நான் ரீஸ்டாக் எடுத்துட்டேன். ஜஸ்ட் 699 மட்டும்தான் வித் டாசல். சூப்பரான டாசலோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர், அப்படி இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர் டாசலோட வந்து 699 மாத்திரம். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பரியோட டைலாக், சாரி லக்ஷ்மி மேமோட டைலாக் பண்ணிருப்பேன் கடையப்பா மூவில. அந்த டைலாக் வந்து பண்ணிருப்பேன். பிளாக்ல பிளவுஸ் வியர் பண்ணிருப்பேன். பட் ரன்னிங் பிளவுஸ் வந்து உங்களுக்கு 699 மட்டுமே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான யானை கலர். எக்ஸாக்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரே சொல்ல முடியாது, இது ஒரு யானை கலர். கிரே வித் பிளாக் மிக்ஸ்டு கலர், த்ரெட் மிக்சிங்ல வந்துருக்கும். 699 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் வந்து என்னோட வெப்சைட்டில் எல்லாமே நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் வெப்சைட்டில் அப்லோட் வாங்கிக்கலாம். ஒன் மோர் திங் வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபாரின் ஆர்டர்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபாரின் ஆர்டர்ஸ் வருது. ஐம் ஸோ வெரி ஹாப்பி. ஸோ வந்து நம்ம ஃபாரினுக்கு வந்துட்டு பல்காலாம் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பட்டு சாரீஸ் எல்லாம் கேட்குறீங்க. உள்ளே வந்து ஸ்டாக் நான் பிரிக்காமே நான் அவ்வளோ வச்சுருக்கேன். பட்டு சாரீலாம் வந்து தறியில் நெஞ்ச சாரீலாம் அப்படி அப்படியே இருக்குது. சீக்கிரம் நான் அதுவும் உங்களுக்கு கொண்டு வருவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி என்னோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சசி ஃபேஷன் பேலஸுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சசி ஃபேஷன் பேலஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சசி ஃபேஷன் பேலஸோட ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இதர சில ஷேர் சாட் மோஜ் எல்லாத்துலேயுமே என்னோட வீடியோஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எதெல்லாம் வேணுமோ நிறைய வந்து ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கோம். நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு கம்பல்சரி நான் ஃபுல் குர்த்தி வீடியோஸ் வந்து கொண்டு வரப்போறேன், லைவ்ல கொண்டு வரேன் நான். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. பட் நான் வந்து லைவ் வரதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் கொடுப்பேன். நான் எப்போ லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த டைமில் தான் வருவேன். நான் அப்டேட் கொடுக்குறேன். அதில் ஃபுல் குர்த்தி வீடியோ, ப்ரீமியம் குவாலிட்டி, நல்ல வந்து ஒர்க் டிசைனில் உள்ள ப்ரீமியம் குவாலிட்டியான குர்த்திஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு இல்லைனா நாளானைக்கு கண்டிப்பாக லைவ்ல உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. Okay.
ஃபினிஷ் பண்ணிட்டேன் டன் கொடுத்துருக்காங்களா டன் கொடுத்துருங்க சார்.